ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம வந்து போர்ஷன் முடிக்கிறோம். அப்படி போர்ஷன் முடிக்கிறதுல இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது நியூரல் கண்ட்ரோல் அண்ட் இட்ஸ் நியூரல் கோஆர்டினேஷன் அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல் சாப்டர். ஸோ இப்போ நான் ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இன்னைக்கே நமக்கு இன்னொரு சாப்டர் நம்ம நடத்தி முடிச்சிருவோம். இப்போ நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் சாப்டரில் ஹை ஈல்ட் ரிவிஷன் இது. ஸோ கொஷின் எப்படி கேட்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த நோட்ஸ் நம்ம உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, டயக்ராம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம்? நியூரல் சிஸ்டத்தோட பேசிக்ஸில் கோஆர்டினேஷன், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், அஃபரண்ட் எஃபரண்ட் இதெல்லாம் படிப்போம். நியூரான் அனாட்டமியில் டென்ட்ரைட்டிஸ், ஆக்சான், மைலின் ஷீத், சினாப்டிக் நாப் இதெல்லாம் படிப்போம். இம்பல்ஸ் மெக்கானிசம்ல ரெஸ்டிங் பொட்டன்ஷியல், ஆக்ஷன் பொட்டன்ஷியல், ரீபோலரைசேஷன் படிப்போம். சினாப்ஸ்ல எலக்ட்ரிக்கல் விசஸ் கெமிக்கல், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் படிப்போம். பிரெயின்ல ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின், மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் படிப்போம். ஓகேங்க. ஸோ நீங்க என்சிஆர்டி டேர்ம்ஸ் தான் எக்ஸாக்டா ஆன்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு லேபிள்டு டயக்ராமும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ கம்பேரிசனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பிபிடியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் மெக்கானிசம் ஸ்லைட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்க. இப்போ ஒய் கோஆர்டினேஷன் இஸ் நீடட். இப்போது மஸ்குலர் ஆக்டிவிட்டி இன்க்ரீசஸ் எனர்ஜி டிமாண்ட். நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எனர்ஜியோட தேவை, டிமாண்டுங்கிறது தேவை, எனர்ஜியோட தேவை அதிகரிக்கிறது. அப்போ ஆக்சிஜன் சப்ளை கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா ஆக்சிஜன் தான் போய் குளுக்கோஸை உடச்சி அதிகமான எனர்ஜி ஏடிபியை கொடுக்க போகுது. அப்போ ரெஸ்பிரேஷன் ரேட், ஹார்ட் பீட், பிளட் ஃப்ளோ இது எல்லாமே பிசிக்கல் எக்ஸசைஸ் அப்போ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆஃப்டர் எக்ஸசைஸ் ஆர்கன்ஸ் நார்மலுக்கு திரும்பி வந்துடும். ஸோ இப்போ 2 இன்டகிரேஷன் சிஸ்டம் இங்கே இருக்கு. ஒன்று நியூரல் சிஸ்டம், இன்னொன்று எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம் நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம், கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இட்ஸ் இன்டகிரேஷன்ல. சரிங்க. இப்போ இங்க நியூரல் சிஸ்டம்ங்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷனை ஏற்படுத்தும், குயிக் கோஆர்டினேஷன் பண்ணும். பாயிண்ட் டு பாயிண்ட் என்ன, பிரெயின்ல இருந்து லெக்ஸ், பிரெயின்ஸ்ல இருந்து ஹேண்ட், அந்த மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் இருக்கும், வயர் மாதிரி. அதே எண்டோக்ரைன் சிஸ்டம்ங்கிறது கெமிக்கல் இன்டகிரேஷன் த்ரூ ஹார்மோன்ஸ், இது தேவையானப்ப மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டுங்க. ஸோ ஹியூமன் நியூரல் சிஸ்டத்தில் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம் ஆர் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் சிஎன்எஸ்ல வந்துடும். ஸோ இங்கே இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் நடக்குது. கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சென்டரா இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு இருக்கு. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் நமக்கு எல்லா நர்வ்ஸும் வந்துடும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட அசோசியேட்டட் ஆகக்கூடிய ஆல் நர்வ்ஸ் இதில் வந்துருது. ஸோ அஃபரண்ட் ஃபைபர், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ்ல இருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு இம்பல்ஸ் போகிறது, அந்த எலக்ட்ரிக்கல் இது. எஃபரண்ட் ஃபைபர் அப்படிங்கிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து அப்படியே உள்டாவா டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸுக்கு கடத்தப்படுறது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சொமேட்டிக் அப்படிங்கிறது சிஎன்எஸ்ல இருந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கு வருது. ஆட்டோனாமிக் அப்படிங்கிறது இன்வாலன்ட்ரி ஆர்கன்ஸ் அண்ட் ஸ்மூத் மசில்ஸ்ல நடக்குது, இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. அண்ட் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் வந்து இந்த ஆட்டோனமிக்கை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்க. சிம்பத்தட்டிக்கும் பேராசிம்பத்தட்டிக்கும் ஆப்போசிட்டா செயல்படும், அதெல்லாம் இப்போ நம்ம படிப்போம். இப்போ நியூரானோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். நியூரான் தான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா. பிரெயினோட ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் யூனிட் நமக்கு வந்து நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு செல் பாடி இருக்கு. மெயினா செல் பாடியில சைட்டோபிளாசம் இருக்கு, ஆர்கனல்ஸ் இருக்கு, நியூக்ளியஸ், மற்ற ஆர்கனல்ஸ்லாம் இருக்கு, நிசில்ஸ், கிரானியூல்ஸ் இருக்கு. இங்க ரெட் கலர்ல அங்கங்க அப்படியே புள்ளி வச்ச மாதிரி தெரியுது பாத்தீங்களா, அதுதான் துகள்கள்னு அர்த்தம். கிரானியூல்ஸ்னா நிசில்ஸ், கிரானியூல்ஸ் இங்க இருக்கு. டென்ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஷார்ட் பிரான்ச்டு ஃபைபர்ஸ். இங்க இருக்கு பாத்தீங்களா, குட்டி குட்டியா ஃபைபர்ஸ் பிரான்ச்சிங்கா இருக்கா, இதை வந்து டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து செல் பாடிக்கு டுவர்ட்ஸ் செல் பாடி, இந்த நடுவுல இருக்க செல் பாடிக்கு இந்த டைரக்ஷன்ல இம்பல்ஸை கேரி பண்ணிட்டு வரும் டுவர்ட்ஸ் செல் பாடி. ஆக்சான் அப்படிங்கிறது லாங் ஃபைபர், கேரிஸ் இம்பல்ஸ் அவே ஃப்ரம் த செல் பாடி. இந்த செல் பாடியில இருந்து
வெளியே நோக்கி இம்பல்ஸை கேரி பண்ணிட்டு போற இந்த லாங் ஃபைபர் தான் நம்ம ஆக்சான் அப்படின்னு சொல்றோம். சைனாப்டிக் நாப் அப்படிங்கிறது இங்க இருக்கு பாருங்க. இந்த நாப் வந்து டெர்மினல் பல்ப் உருண்டையா இருக்கக்கூடிய உப்பி போன மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வித் வெசிக்கிள்ஸ். வெசிக்கிள்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு அந்த வெசிக்கிள்ஸ் அப்படிங்கிறது அந்த வேக்யூல்ஸ் மாதிரிங்க, கண்டெய்னிங் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ இதில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்க. ஸோ இதில் நிசில்ஸ் கிரானியூல்ஸ் ஆர் இன் செல் பாடி அண்ட் டென்ட்ரைட்ஸ், நாட் இன் ஆக்சான். ஸோ நிசில்ஸ் கிரானியூல்ஸ் எங்கே இருக்குங்க? செல் பாடியில் இருக்கு, டென்ட்ரைட்ஸில் இருக்கு. ஆனால் ஆக்சான்ஸில் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டுங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் அண்ட் ஆக்சான்ஸ் பார்க்கலாம். மல்டிபோலார், பைபோலார், யூனிபோலார்னு 3 டைப் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கு. இதுல ஒரு ஆக்சான், 1 ஆக்சான், 2 ஆர் மோர் டென்ட்ரைட்ஸ் இருந்தா அதை வந்து நம்ம மல்டிபோலார் நியூரான்ஸ் அப்படிம்போம். அதை வந்து நம்ம எங்க பார்க்கலாம்? எக்ஸாம்பிள் செரிப்ரல் கார்டெக்ஸ்ல மல்டிபோலார் நியூரான்ஸ் பார்க்கலாம். பைபோலாருங்கிறது ஒரு ஆக்சான், ஒரு டென்ட்ரைட்ஸ், இது ரெண்டும் சேர்த்தா ரெண்டுங்க. பைனா 1 + 1 2 தானுங்களே, அதுதான். ஸோ இது வந்து ரெட்டினா ஆஃப் ஐ, கண்ணுல பார்க்கலாம். யூனிபோலார் அப்படிங்கிறது செல் பாடி வித் 1 ஆக்சான் ஒன்லி, அது இருக்குது. எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ல மட்டும்தான் இதை நம்ம பார்க்க முடியும். ஸோ மைலினேட்டட் விஷஸ் நான் மைலினேட்டட் ஆக்சான்ஸ் அப்படின்னா என்ன? மைலினேட்டட்ங்கிறது ஸ்வான் செல்ஸ் ஃபார்ம் மைலின் ஷீத் அரவுண்ட் த ஆக்சான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்வான் செல்ஸ் அப்படிம்போம். இந்த ஸ்வான் செல்ஸ் வந்து ஆக்சானை சுற்றி மைலின் ஷீத்தை ஃபார்ம் பண்ணுது. மைலின் ஷீத் இருந்தால் அது மைலினேட்டட், இல்லைன்னா அது நான் மைலினேட்டட். ஸோ மைலினேட்டட் ஸ்வான் செல்ஸ் ஃபார்ம் மைலின் ஷீத் அரவுண்ட் ஆக்சான். ஸோ இங்கே நோட்ஸ் ஆஃப் ரன்வீர் இருக்கு. நோட்ஸ் ஆஃப் ரன்வீர்னா என்ன? ஒரே நிமிஷங்க. ப்ரெசன்டேஷன் கரெக்டாக போயிட்டு இருக்குல்ல? ஓகே, கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ நோட்ஸ் ஆஃப் ரன்வீர், கேப்ஸ் பிட்வீன் அட்ஜசன்ட் மைலின் ஷீத். ஸோ ஒரு மைலின் ஷீத்துக்கும் இன்னொரு மைலின் ஷீத்துக்கும் இடையில இருக்க கேப்பை வந்து நம்ம ரன்வீர், என்ன ரன்வீர்? நோட்ஸ் ஆஃப் ரன்வீர் அப்படிம்போம். ஸோ ஃபவுண்ட் இன் ஸ்பைனல் அண்ட் கிரானியல் நர்வ்ஸ்ல இதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அன்மைலினேட்டட், மைலினேட்டட் ஷீத் எதுலங்க இருக்கும்? ஸ்பைனல் அண்ட் கிரானியல் நர்வ்ஸ்ல. அன்மைலினேட்டட் அப்படிங்கிறது ஸ்வான் செல்ஸ் என்க்ளோஸ் ஆக்சான்ஸ் பட் டஸ் நாட் ஃபார்ம் மைலின் ஷீத். மைலின் ஷீத்தை ஃபார்ம் பண்ணாது. ஷீத்னா கவருங்க, ஷீத்னா கவர். காமன் இன் ஆட்டோனாமிக் அண்ட் சொமேட்டிக் நியூரல் சிஸ்டம்ல நமக்கு அன்மைலினேட்டட் ஷீத் பார்க்கலாம். ஸோ ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது போலரைஸ்டு மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இதோட பிடிஎஃப் நான் உடனே உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ பிஃபோர் இம்பல்ஸ், இம்பல்ஸ்க்கு முன்னாடி நியூரான் மெம்பரேன் ஹேஸ் செப்பரேட்டட் சார்ஜஸ். இதுல பாருங்க, இன்சைட் ஆக்சோபிளாசம் ஹை பொட்டாசியம் அயான் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டீன் இருக்கும், லோ சோடியம் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்போ? போலரைஸ்டு மெம்பரேன் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல்ல இருக்கிறப்போ. அவுட்சைட் ஃப்ளூயிட் ஹை சோடியம் அயான், லோ பொட்டாசியம் அயான் இருக்கும். ஸோ மெம்பரேன் பெர்மியபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மோர் பெர்மியபிள் டு K+ அயான், நியர்லி இம்பெர்மியபிள் டு சோடியம் அயான் அண்ட் புரோட்டீன். இதை இம்பர்வியஸ், இதை அலோவ் பண்ணாது. ஸோ சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படிங்கிறது 3 சோடியம் அவுட்வர்டாக வரும்போது 2 பொட்டாசியம் உள்நோக்கி வரும். ஞாபகம் வச்சுங்க. இதை ஒரு தடவை நீட்ல கேட்டிருந்தாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் பாசிட்டிவாகவும் இன்சைட் நெகட்டிவாகவும் இருக்கும் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல்ல இருக்கும்போது. ஓகேங்களா? இதுல 3 சோடியம் வெளியில போகுது, 2 பொட்டாசியம் உள்ள வருதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அவுட் சைட் பாசிட்டிவா இருக்கு, வெளியில இன்சைட் நெகட்டிவா இருக்கும்போது உங்களுக்கு மெம்பரேன் ரெஸ்டிங் பொட்டன்ஷியல்ல இருக்கு. ஆக்ஷன் பொட்டன்ஷியல் தான் கண்டக்ஷனுங்க. ஸோ இதுதான் அந்த நம்ம சொன்ன அந்த ஸ்ட்ரக்சர். என்ன ஸ்ட்ரக்சர்? இந்த இன்சைடு ஆக்சோபிளாசம் உள்ள, அவுட் சைடு ஃப்ளூயிட் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்க. ஸோ இப்போ இம்பல்ஸ், வேவ் ஆஃப் டீபோலரைசேஷன் அண்ட் ரீபோலரைசேஷன் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அண்ட் கண்டக்ஷன் அப்போ சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்டிமுலேட்ஸ் அட் சைட் ஏ, இந்த இடத்துல ஸ்டிமுலேஷன் நடக்குது. சோடியம் இன்ஃப்ளக்ஸ், சோடியம் உள்ள நோக்கி வருது இந்த சைட் ஏல.
ஸோ பொலாரிட்டி ரிவர்ஸ் ஆகுது. அண்ட் இன்சைடு உள்ள வந்து பாசிட்டிவா மாறுது. இங்க பாருங்க, உள்ள நெகட்டிவா இருந்தது, இப்போ உள்ள இந்த ஏ சைட்ல மட்டும் பாசிட்டிவா மாறுது. ஓகே. And then action potential, this electrical charge is the nerve impulse. இந்த electrical charge தான் நம்ம nerve impulse அப்படின்னு சொல்றோம். So K plus flux அப்படின்னா resting potential is restored at the excited state. So excited stateல திருப்பியும் resting potential restore பண்ணப்படும். ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி nerve impulse கிரியேட் ஆகும்போது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சினாப்ஸ். பாசிங் இம்பல்ஸ் டு அனதர் நியூரான். ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு இம்பல்ஸை கடத்துறது. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் சினாப்ஸ் இருக்கு. ஒன்று எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ், இன்னொன்று கெமிக்கல் சினாப்ஸ். எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ்ங்கிறது என்ன? ப்ரீ அண்ட் போஸ்ட் சைனாப்டிக் மெம்பரேன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ். ஸோ பக்கத்துல சைனாப்டிக் மெம்பரேன் பக்கத்துல இருக்கும். இம்பல்ஸ் இஸ் ஃபாஸ்டர் பட் ரேர் இன் அவர் சிஸ்டம். ஸோ ரொம்ப ஃபாஸ்டா இம்பல்ஸ் போகும். நம்ம சிஸ்டத்துல இது வந்து ரொம்ப ரேர். Chemical synapse என்ன? Membranes are separated by synaptic cleft. Neurotransmitter transmit the impulse. So neurotransmittersங்கிறது இந்த synaptic vesicles குள்ள இருக்கிறது தான் neurotransmitters. ஓகே, என்னாச்சு? So new potential can be excitatory or inhibitory. Excitatoryனா ஒரு பாசிட்டிவா இருக்கும், inhibitoryனா ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்க. So synaptic cleft plus neurotransmitters plus receptors, இந்த மூணும் சேர்ந்து தான் செயல்படுது. நெக்ஸ்ட்டுங்க, கெமிக்கல் சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். இம்பல்ஸ் ரீச்சஸ் ஆக்சான் டெர்மினல். ஆக்சான் டெர்மினல்ங்கிறது இந்த ரீஜன் தான். இங்கே வந்து இம்பல்ஸ் ரீச் பண்ணுது. செல் பாடியிலேருந்து ஆக்சான் வழியாக ஆக்சான் டெர்மினலை வந்து இம்பல்ஸ் ரீச் பண்ணுது. சினாப்டிக் வெசிக்கிள்ஸ் வந்து மூவ் ஆகுது. வெசிக்கிள்ஸ் ஃபியூஸ் வித் ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன். இங்கே பாருங்க, இந்த ப்ரீ சினாப்டிக் மெம்பரேனோட வெசிக்கிள்ஸ் வந்து மூவ் ஆகுது. இந்த டயக்ராம்ல அழகாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுது. ஸோ கெமிக்கல்ஸ் என்டர்ஸ் சினாப்டிக் கிளஃப்ட். ஸோ இந்த சினாப்டிக் கிளஃப்ட் ரீஜனில் கெமிக்கல்ஸ் என்டர் ஆகுது. ஸோ ரிசப்டார் பைண்டிங், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பைண்ட் ஸ்பெசிஃபிக் ரிசப்டார்ஸ் ஆன் போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன். இங்கே இருக்கிறது போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன். இந்த மெம்பரேன்ல ஸ்பெசிஃபிக் ரிசப்டர்ல வந்து அந்த கெமிக்கல்ஸ் பைண்ட் ஆகி அயான் சேனல் ஓபன் பண்ணி நியூ பொட்டன்ஷியல் இஸ் ஜெனரேட்டட் இன் போஸ்ட் சினாப்டிக் நியூரான். ஸோ இந்த போஸ்ட் சினாப்டிக் நியூரான்ல இம்பல்ஸ் ஜெனரேட் ஆகுது. இப்படிதான் கெமிக்கல் சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் ஒரு நர்வ்ல இருந்து இன்னொரு நர்வுக்கு பாஸ் ஆகுது. ஸோ சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம், அதுல பிரெயின் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வாலண்ட்ரி மூவ்மெண்ட், பாடி பேலன்ஸ், இதை பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. வாலண்ட்ரினா நம்ம பிளான் பண்ணி மூவ் பண்றது, நம்ம விருப்பத்துக்கு மூவ் பண்றது. வைட்டல் இன்வாலண்ட்ரி ஆர்கன்ஸ் லைக் லங்ஸ். இன்வாலண்ட்ரினா அதுவே செயல்பட்டு இருக்கும், உங்க கண்ட்ரோல்ல இல்லை. ஹார்ட், கிட்னி, இதெல்லாம் பிரெயின் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தெர்மோ ரெகுலேஷன், பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றது. ஹங்கர், பசி, தர்ஸ்ட், தாகம், சர்க்காடியன் ரிதம், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது பிரெயின் தான். விஷன், ஹியரிங், ஸ்பீச், மெமரி, இன்டெலிஜென்ஸ், இமோஷன்ஸ், தாட்ஸ், இது எல்லாத்தையும் பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ பிரெயினோட ஸ்ட்ரக்சர் இது பார்த்துக்குங்க. ஸோ பிரெயினை ப்ரொடெக்ட் பண்றது ஸ்கல்லும் கிரானியல் மெனிஞ்சஸும். மெனிஞ்சஸ்னா லேயர்ஸ் மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த கிரானியல் மெனிஞ்சஸ்ல டியூராமேட்டர், அராக்னாய்ட், பியாமேட்டர் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர் பிரெயின், ஹின் பிரெயின் அண்ட் மிட் பிரெயின் மூணா பிரிப்போம். இதுல ஃபோர் பிரெயின்ல செரிப்ரம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ் ரீஜன்ஸ் இருக்கு. செரிப்ரம் தான் ஹியூமன் பிரெயின்ல மேஜர் பார்ட். மெயினா பெரிய பார்ட் வந்து இந்த செரிப்ரல் ரீஜன் தான். டிவைடட் இன்டு லெஃப்ட் அண்ட் ரைட் செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ். லெஃப்ட் சைடு ஒரு பாதி மூளை, ரைட் சைடு பாதி மூளை. செரிப்ரம் பாதியா இருக்கு. ஹெமினா பாதின்னு அர்த்தம். ஹெமிஸ்பியர்ஸ் கனெக்டட் பை கார்பஸ் கொல்லோசம். நீட்ல கேட்டது நோட் பண்ணுங்க. கார்பஸ் கொல்லோசம் தான் ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸையும் கனெக்ட் பண்ணுது. செரிப்ரல் கார்டெக்ஸை நம்ம கிரே மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதோட கலர் அந்த மாதிரி இருக்கும், கிரே கலர்ல, அதனால அதை கிரே மேட்டர் அப்படிம்போம். நெக்ஸ்ட் தலாமஸ். மேஜர் கோஆர்டினேட்டிங் சென்டர் ஃபார் சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங் வந்து தலாமஸ் தான். ஸோ சென்சரினா தொடு உணர்வு, டேஸ்ட், இதெல்லாம். மோட்டார் சிக்னலிங்னா மூமெண்ட், அந்த மாதிரி. செரிப்ரம் ராப்ஸ் அரவுண்ட் த தலாமஸ். ஸோ தலாமஸை சுற்றி ஒரு ரோல் பண்ண மாதிரி செரிப்ரம் இருக்கு. செரிப்ரத்துக்குள்ளதான் தலாமஸ் இருக்குங்க. ஹைப்போ தலாமஸ், பிலோ தலாமஸ் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ கண்ட்ரோல்ஸ் பாடி டெம்பரேச்சர், urge ஃபார் ஈட்டிங், ட்ரிங்கிங், இதெல்லாம் ஹைப்போதலாமஸ் தான். தாகம் அடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் ஹைப்போதலாமஸ் தான். ஹேஸ் நியூரோ செக்ரீட்டரி செல்ஸ் செக்ரீட்டிங் ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ். ஸோ ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுற நியூரோ செக்ரீட்டரி செல்ஸ் இந்த ஹைப்போதலாமஸில் இருக்குது. ஆக்ட் அஸ் மாஸ்டர் கிளாக் ஃபார் சர்க்காடியன் ரிதம். எப்போ தூங்கணும், எப்போ எழுந்திரிக்கணும், எப்போ என்ன பண்ணணும், அந்த சர்க்காடியன் ரிதமை மாஸ்டர் கிளாக் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது ஹைப்போதலாமஸ் தான். ஸோ லிம்பிக் சிஸ்டம் அப்படிங்கிறது அமிக்டாலா ப்ளஸ் ஹிப்போகேம்பஸ் இதெல்லாம் சேர்ந்தது. ஸோ ஹைப்போதலாமஸ் தான் நமக்கு செக்ஷுவல் பிஹேவியர், இமோஷன், மோட்டிவேஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ஹைப்போதலாமஸ் ரீஜன் தான். ஓகேங்க. ஸோ மிட் பிரெயின் அண்ட் ஹின் பிரெயின். மிட் பிரெயின் அப்படிங்கிறது ஃபோர் பிரெயின், தலாமஸ், ஹைப்போதலாமஸ் அண்ட் பான்ஸ் இதுக்கு இடையில இருக்கு. செரிப்ரல் அக்விடக்ட் பாசஸ் த்ரூ இட். ஸோ செரிப்ரல் அக்விடக்ட்ங்கிற பார்ட் வந்து இதை பாஸ் பண்ணி தான் போகுது. டார்சல் போர்ஷன் ஹேஸ் 4 lobes, கார்போரா, குவாட்ரி, ஜெமினா. ஸோ டார்சல்ங்கிறது பின்னாடி முதுகு சைடு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் 4 lobes இருக்குது. அந்த 4 lobes வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பஸ், குவாட்ரி, ஜெமினா அப்படின்னு சொல்றாங்க. இந்த செரிப்ரல் அக்விடக்ட் அப்படின்னா என்ன? செரிப்ரல் அக்விடக்ட் அப்படிங்கிறது இந்த நேரோ 15 millimeter திக் இருக்கக்கூடிய கண்டோயிட் ஆர் மிட் பிரெயின் கனெக்டிங் த 3rd and 4th ventricles. அதாவது இது கனெக்ட் பண்றது. இது ஒரு நேரோ மெலிசா இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க. இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கு இல்லைங்களா, அதை அலோவ் பண்ணி ஃப்ளோ த்ரூ த பிரெயின் ஸ்டெம் வழியாக ஃப்ளோ ஆகி போகிறதுக்கு, செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த செரிப்ரல் அக்விடக்ட்டுங்க. டக்ட் அப்படின்னாலே டியூப் மாதிரி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க. ஹின் பிரெயினில் பான்ஸ், செரிபெல்லம், மெடுல்லா, பிரெயின் ஸ்டெம் இதெல்லாம் இருக்கு. ஸோ பான்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஃபைபர் ட்ராக்ட் இன்டர்கனெக்டிங் டிஃப்ரெண்ட் பிரெயின் ரீஜன், அதான் பான்ஸ் அப்படிங்கிறோம். செரிபெல்லம் அப்படிங்கிறது ஹைலி கன்வல்யூட்டட்னா சுருக்கமாக இருக்கிறது சர்ஃபேஸ். இது வந்து பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. மெடுல்லா ரீஜன் ரெஸ்பிரேஷன், கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளெக்சஸ் அண்ட் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் இது எல்லாத்தையுமே மெடுல்லா ரீஜன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. பிரெயின் ஸ்டெம் வந்து மிட் பிரெயின், பான்ஸ், மெடுல்லா இந்த மூணும் சேர்ந்தது பிரெயின் ஸ்டெம்ங்க. இது என்சிஆர்டி ரீபிரிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த நோட்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்க. ஸோ இங்கே நீட் ஹை ஈல்டு கம்பேரிசன் பார்த்துக்குங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு இருக்கு. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் நர்வ் அசோசியேட்டட் வித் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. நர்வ்ஸ் தான், ஆல் நர்வ்ஸுங்க. அஃபரண்ட் அண்ட் டிஃபரண்ட். அஃபரண்ட்டுங்கிறது உங்களுக்கு ஆர்கன்ஸ்ல இருந்து சிஎன்எஸ்க்கு இம்பல்ஸை கண்ட்ரோல் கடத்துறது. சிஎன்எஸ்ல இருந்து ஆர்கன்ஸ்க்கு போனால் அது இஃபரண்ட். ரெஸ்டிங் அண்ட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ரெஸ்டிங்ல அவுட் சைட் பாசிட்டிவாகவும் இன்சைட் நெகட்டிவாகவும் இருக்கும். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் எங்கே வருதோ அங்கே பொலாரிட்டி ரிவர்ஸ் ஆகி எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கும். எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் சினாப்சஸ்ல எலக்ட்ரிக்கல் தான் ஃபாஸ்ட், ஆனால் ரொம்ப ரேர் நம்ம சிஸ்டத்தில். கெமிக்கல் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை யூஸ் பண்ணும் அந்த கிளஃப்ட் ரீஜனில், சினாப்டிக் கிளஃப்ட் ரீஜனில். தலாமஸ் விசஸ் ஹைப்போதலாமஸ். தலாமஸ் வந்து சென்சரி மோட்டார் சிக்னலிங் ஹெல்ப் பண்ணுது. ஹைப்போதலாமஸ் வந்து டெம்பரேச்சர், ஹங்கர், பசி, தர்ஸ்ட், ஹார்மோன் செக்ரீஷன் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. செரிப்ரம் விசஸ் செரிபெல்லம். செரிப்ரம்ங்கிறது அசோசியேஷன், மெமரி, கம்யூனிகேஷன் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. செரிபெல்லம்ங்கிறது பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் திஸ் சாப்டர். நமக்கு காது, மூக்கு, தொண்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. கண்ணு, காது இதெல்லாம் கிடையாது. அதனால நெக்ஸ்ட் நம்ம வந்து கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன் சாப்டர் பார்ப்போம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சேட் பாக்ஸில் கேட்கலாம். இல்லைன்னா நம்ம இப்போ லைவ் முடிச்சிருவோம். அடுத்து 6:30, இப்போவே 6:30 ஆயிடுச்சா, 9 o'clock நமக்கு கிளாஸ் இருக்குது. 9 o'clock கிளாஸில் நம்ம வந்து கெமிக்கல் கோஆர்டினேஷன் நடத்தி முடிச்சிருவோங்க 9 o'clock. இது வரைக்கும் நடத்துனதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.
பயோடைவர்சிட்டி ரெக்கார்டட் வீடியோ நான் நாளைக்கு 100% அப்லோட் பண்ணிடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னைக்கு நான் போர்ஷன் முடிச்சிடுறேன். பயோடைவர்சிட்டி வீடியோ நாளைக்கு நான் உங்களுக்கு 100% அப்லோட் பண்றேன். அப்படி இல்லைன்னா பயோடைவர்சிட்டி மட்டும் நாளைக்கு காலையில கிளாஸ் எடுத்து கொடுத்துறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? பயோடைவர்சிட்டி திருப்பியும் லைவ் கிளாஸே கண்டக்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, லைவ் கிளாஸே வச்சுக்குவோம் பயோடைவர்சிட்டி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். ஆக்சுவலி லாங் டைம், ரொம்ப லாங் எகோ, ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி இருந்து நீங்க இதை கேட்டுட்டு இருக்கீங்க. பயோடைவர்சிட்டி லைவ் கிளாஸே கண்டக்ட் பண்ணிடுறேன்ப்பா. ஓகே தானே பிரவீன்? பயோடைவர்சிட்டி லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிடுறேன். ரெக்கார்டட் வீடியோ ஆக்சுவலி ஐ லாஸ்ட் இட், ஐ டோன்ட் ஹேவ் இட். அதுதான் இப்போ பிரச்சனை. ஸோ அதனால நான் பயோடைவர்சிட்டி நாளைக்கு லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நைட்டு நம்ம கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டகிரேஷன் முடிச்சுட்டு நாளைக்கு பயோடைவர்சிட்டி நடத்திடலாம். ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ, சி யூ ஆல்.